துலாம் ராசியை பொறுத்தவரை மக்களுக்கு சமநிலை மற்றும் நீதியை விரும்பக்கூடிய ஒரு மனநிலை உண்டு. இவர்கள் எப்பொழுதுமே நேர்மையான முடிவுகளை எடுக்க விரும்பக்கூடியவர்கள், மனம் வலிமை உள்ளவர்கள், ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள், எதிர்ப்புகளை தவிர்க்க விரும்புவர்கள். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களிடம் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவர், சமுதாயத்தில் பிரியமானவர்களாக இவங்க இருப்பாங்க. அழகு, கலாச்சாரம், அழகான ஆடை மற்றும் சூழல் ஆகியவை துலாம் ராசிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம். மனதில் குழப்பம் ஏற்படும் சூழல்களில் இருந்து தப்பி வரக்கூடியவர்களாக தான் இவங்க இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் எப்படி இருக்கும், குரு பயிற்சி பலன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். துலாம் ராசியை பொறுத்தவரை உங்கள் முன்பு நீங்கள் சந்தித்த துரோகங்கள், பொய்யான நம்பிக்கைகள், உழைப்பு முறை இல்லாத உறவுகள் உங்களுக்கு கடினமான அனுபவங்களாக இருக்கலாம். உங்களுடைய உணர்ச்சிகளை மிகுந்த கவனத்துடன் நீங்கள் வெளிப்படுத்துங்க. எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிரமமாக்கக்கூடியதாக இருக்குது. மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் பிரச்சனைகளை நேர்மையான முறையில் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது. இந்த 2026 துலாம் ராசியை பொருத்தக்கூடிய செல்வ செழிப்பு காலம் எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் முதல் அக்டோபர் வரை பணவரவு, முதலீட்டில் லாபம், தொழிலில் முன்னேற்றம் அதிகமாக இருக்குது. புதிதாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். பணம் வருவதை திடீரென எதிர்பார்க்காமல் திட்டமிட்டு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் முதல் மே மன அழுத்தம், தொழிலில் சிக்கல், உறவுகளில் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். மன சுமைகளை குறைக்க யோகா, தியானம், சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி நீங்கள் அவசியமாக மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்லது. ஒற்றுமை இல்லாத துணை நிறுவனங்கள், புரியாத ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறான நம்பிக்கையில் பழைய கஷ்டங்களை மீண்டும் நீங்கள் நினைவூட்டக்கூடிய உறவுகள்லையும் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, புதிய இணைப்புகள், உறவுகளில் சந்தோஷம், காதல் உறவு மேம்படலாம். அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலையை நீங்கள் கட்டுப்படுத்துவது ரொம்பவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய உடற்பயிற்சி, நல்ல உணவு, பழைய முரண்பாடுகளை தவிர்க்க நல்ல ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடித்தமான ஒரு நிறம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருத்தமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா நீலம், வெள்ளை, பிங்க். மனநிலையே உங்களுடைய மனநிலையை ஒரு சமநிலையில் வச்சிருக்கக்கூடியதாக இந்த நிறம் இருக்குது. பச்சை, மஞ்சள் நிறத்தை நீங்கள் உடுத்தி வந்தீங்கன்னா சக்தி, செல்வம், ஆரோக்கியம் மேம்படும். எப்பொழுதுமே மென்மையான, சீரான, அழகான உடைகள் துலாம் ராசிக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் குபேரர் வழிபாடு செய்வது உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கக்கூடியதாகும். விஷ்ணு வழிபாடு செஞ்சிங்கன்னா சமநிலை, மன அமைதி கிடைக்கும். பூஜை, தியானம், தர்மசாலைகளில் நேரம் செலுத்துவதும் ரொம்பவும் நல்லது. இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு திருமணமாகாதவர்களுக்கு இருக்குது. திருமணத்திற்கு ஏற்ற ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தா ஜூன், அக்டோபர். 2026 குடும்பத்தில் குழந்தைகள் வருகை, அது மட்டும் இல்லாமல் சாதகமான ஒரு நிலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது. பழைய உறவுகளில் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். மனம், செலவு, முதலீடுகளில் திட்டமிட்டு செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மன அழுத்தம் குறைக்க நீங்கள் தியானம் மேற்கொள்வது, யோகா மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உறவு மற்றும் குடும்பத்தில் நேர்மையான பரிமாற்றங்களை முன்னிலைப்படுத்துங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குரு பயிற்சி பலன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலனை தந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 25ஆம் தேதி என்றும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நடைபெற இருக்கு. குரு பகவான் மீனத்தில் இருந்து உங்களுக்கு கடகத்திற்கு மாறுறாரு.
கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு. குரு அங்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்குது. குரு விசேஷ பார்வையாக 5ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு சக்த யோகமாக மகரத்தையும் பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறாரு. விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு பார்வைப்படுவதால் மிகுந்த பலம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜனன காரகத்தில் இந்த காலம் 3 ராசிக்காரர்களுக்குமே நன்றாக இருந்தால் பலம் அதிகமாகும். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு துலாம் ராசியருக்கு என்ன விதமான ஒரு பலனை கொடுத்துருக்கு, அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடு முறைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வருவதால் உங்களை 3ஆம் இடத்தின் அதிபதி 6க்கு உரிய 10க்கு வருவது அற்புதத்தை ஏற்படுத்தும். இருப்பினுமே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு பேப்பர் போடுகின்றோம் என்றும் வாக்குவாதம் செய்வதுதான், உங்களுக்கு சொல்வதுதான் சரி என்பது, முதலாளிக்கு ஆலோசனை கூறுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது ஏற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் அமைதியாக இருந்தால் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், கூட்டாளிகள் மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் அற்புதங்கள் ஏற்படும், சுபிட்சம் ஏற்படும், அந்யோன்யம் அதிகரிக்கலாம், சுப செலவுகளை செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இல்லை மற்றவர்களால் மனஸ்தாபங்கள் ஏற்படுவது, கோபமாக இருப்பது போன்ற நிலைமைகள் உங்களுக்கு சரியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. உறவுகளால் உங்களுடைய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் உண்டாக இருக்குது. யோகத்தை அதிகமாக பெறக்கூடியதாகவும் பழைய கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரலாம். முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா விதத்துலையுமே ஏற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்குவீங்க. இரத்த பந்த உறவுகளால், தாய் வழி உறவுகளிடம் இருந்தும் நீங்கள் இந்த மனஸ்தாகங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கக்கூடியதாகும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. பதிவு உயர்வு ஏற்படலாம், சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு, யோகம் உண்டு. இன்னொரு வேலை, தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய வேலையை விடாமல் இருப்பது நல்லது. 10ல் இருக்கக்கூடிய குரு வருவதால் உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். புதிய வரன்கள் கிடைக்கக்கூடியதாகும். உங்களுடைய குடும்பத்தில் நல்லவை நடக்கக்கூடியதாகும். சுபகாரியங்கள் நடக்கும். வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். விவசாயம் நடைபெறக்கூடியதாகும். பண்ணைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகியிருக்கு. எல்லா விதத்திலுமே ஏற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பட்டீஸ்வரர், துர்க்கை வழிபாடு உங்களுடைய அனுகூலத்தை தரக்கூடியதாகும். சுப்பிரமணியர் புஜகங்களை தினந்தோறும் கேட்பது, சொல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அற்புதமான பல மாற்றங்களும் யோகங்களும் ஏற்படக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு திருப்புமுனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம். வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் சிலருக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. மற்றபடி பதிவு உயர்வோ சலுகை உயர்வோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு உறவு ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட சமாளிக்க வேண்டி வரும். சகோதரர்கள் நீங்கள் கேட்ட பண உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்வாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேட்ட பண உதவிகள் மகிழ்ச்சியுடன் செய்யக்கூடியதாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டி வரும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமானதாகும். நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். சில இடங்களில் உங்களுடைய வேலையில் போராட்டம் இருக்கும். சில இடங்களில் நீங்கள் சவாலாக இருக்கக்கூடியதாகும். உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த பதிவு உயர்வு தள்ளி போகலாம்.
வியாபாரத்தில் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்ய வேண்டும். புதிய முதலீடுகளில் தைரியம் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடம் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைச்சிருக்கு. புதிய திட்டங்கள் போடுவதற்கான ஏற்ற ஒரு நேரம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் பணவரவு அதிகரிப்பதில் வெற்றி காணக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையோடு இறங்க வேண்டும். சந்திரனோட இடைப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு தரும். நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரும். புதன் 5ல் இருப்பதால் பிள்ளைகளுடைய வகையில் மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பங்குதாரர்களை நீங்கள் கையாள வேண்டும். இந்த காலகட்டம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் ராசிநாதன் பாக்கியஸ்தான சஞ்சரிப்பதால் பல விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகும். உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்குது. முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைச்சிருக்கு. புதிய வீடு, மனை ஆகியவற்றை வாங்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து வாங்குவது நல்லது. நல்லவர்கள், அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், உறவினர்களுடைய அந்யோன்யமாக இருக்கக்கூடியதாகும். இந்த காலம் முழுவதுமே உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் உங்களுடைய பதவி உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு சிற்பமான ஒரு காலகட்டம். சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்க செய்யக்கூடியதாகும். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலுமே உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் வரலாம். அரசியல்வாதிகளுக்கு சீரான பிரச்சனைகள் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். மாணவ மணிகள் சிரத்தை எடுத்து படிப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்து தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கி செய்யும். இந்த காலம் உங்களுக்கு சாதுரியமான பேச்சு, எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஒரு விவகாரத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உண்டாகலாம். எதிலுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிர்பார்த்த சவால்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். விசாகம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையலாம். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கலாம். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைச்சிருக்கு. திறமையான செயல்கள் மூலம் உங்களுடைய பாராட்டு கிடைக்கலாம். தினமுமே நவகிரகங்களை வலம் வரவும் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. உங்களுக்கு ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த காலம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும். உங்களுடைய அதிக தேவைகளையும் எதிர்பார்ப்பையும் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீங்க. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உங்கள் மீது கூடுதல் அழுத்தத்தை உணர்வீங்க. இதனால் உங்களால் எவ்வளவு முடியுமோ அதற்கு மேல் யாரும் வாக்குறுதி அளிக்காதீங்க என்பதை மற்றவர்கள் மகிழ்விப்பதற்காக உங்களின் வீணான மன அழுத்தத்தில் அழுத்தி கொள்ளாதீங்க. நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துவது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.